உருவாய் அருவாய் இந்த தோற்ற பொருள்களுக்குள்ளெல்லாம் சக்தியாக அரூபமாக நிற்பவனும் அவனே. உருவங்களாக இருப்பதும் அவனே, அரூபங்களாக தோற்றங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியதாக சக்தியாக இருப்பவனும் அவனே. ஆதி எனும் பரம்பொருள் மெய்யுணர்வு பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து இன்பம் காண்போம். வேதாத்திரி மகரிஷி. ஆதி எனும் பரம்பொருளே அருவாய் உருவாய் பேதித்த அண்ட கோடிகளாய் நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து எங்க யாரை பார்த்தாலும் அவனே. இதுதான் இந்த முதல் ரகசியம். அருவாய் உருவாய் உளதாய் இலதாய். உண்டுன்னு சொன்னா உண்டு, இல்லைன்னு சொன்னா இல்ல. இல்லைங்களா? உயிர் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? இல்ல, தெரியல. காட்டுங்க, தெரியாது. எப்படி சில விஷயங்கள் நடக்குது தெரியாது. அதுதான் இங்க உளதாய் இலதாய் மறுவாய் மலராய். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு மலர் இருக்கு, யோசித்து பார்த்திருக்கோமா என்னைக்காவது? ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு நிறத்துல இருக்கு, ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு மனம் வருது. ஒரு அழகான ரோஜா மலர் இருக்குன்னா ஒரு நல்ல பன்னீர் ரோஜான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பூ பாக்குறோம், அந்த பூ பார்த்த உடனே அந்த பூவோட வாசம், ரோஜா பூவோட வாசம். அடுத்தது பாக்குறோம் செண்பகப்பூ, நல்ல அழகு மஞ்சள், என்ன ஒரு மனம், மல்லிகைப்பூ. அப்போ மறுவாய் மலராய் மலர், மலருக்குள் மனம் எங்கிருந்து வருகிறது? மந்த மனம் எங்கிருந்து வந்தது, எங்கே செல்கின்றது? அதை எப்படி எனக்குள்ளாக நான் உணர்ந்து கொண்டேன்? எனக்குள்ளாக அது எவ்வாறு சென்று எனக்குள்ளாக ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகின்றது? இதுதான் ரகசியம். மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். அழகழகான கற்கள் இருக்கின்றன. எல்லாவற்றின் மேலும் ஒரு குறிப்பிட்ட ஒளிதான் அதன் மேல விழறது. அதிலிருந்து வரக்கூடிய தெரித்து விழக்கூடிய ஒளி வெவ்வேறு அணுக்கற்றைகளை வெளியே கொடுக்குது, ஒளிக்கற்றைகளை கொடுக்குது. அதுக்கேற்ற மாதிரி அதற்குள்ளாக ஒளிர்கிறது. இந்த ஒளி வந்தது எங்கே? இந்த ஒளி சென்றது எங்கே? கேள்வி கேட்டு பாருங்க.